வணக்கம், நான் சிவில் இன்ஜினியர் ராம்குமார் தர்மபுரியிலிருந்து. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக நம்ம தர்மபுரியில் கம்ப்ளீட் பண்ண ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது 1850 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட 3 BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸ். வாங்க இப்போ இந்த வீடை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வீட்டோடைய மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரி டீக் வுட்டில் தான் செஞ்சுருக்கோம். இந்த ஃப்ரேம் ஆகட்டும் சரி, இந்த டோர் ஆகட்டும் சரி, இதை வந்து நம்ம வால்நட் கலரில் வந்து பாலிஷ் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், மேட் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த வீட்டோடைய லிவிங் ஹால். இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 16 ஃபீட் விட்த் இருக்குது, லென்த் வந்து 22 ஃபீட் இருக்குது. இது லிவிங் ப்ளஸ் இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியா வரதுனால பெரிய ஸ்பேஸாக தெரியும். ஸ்டேர்கேஸ் வந்து லிவிங்லேருந்து கொடுத்துருக்கோம், டியூப்ளெக்ஸ் ஸ்டேர்கேஸ். லிவிங்லேயே வந்து நம்ம பூஜா ரூமும் கொடுத்துருக்கோம். அகைன் இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் டோராக கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம சாமி படம் வைக்கும்போது ஈஸ்ட் ஃபேஸிங்காக இருக்கும். இந்த டோர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃப்ரேம் வந்து கண்ட்ரி டீக் வுட்லேயும், டோர் வந்து நம்ம சால்வுட்டில் வந்து பண்ணியிருக்கோம். பாலிஷ் பண்ணும்போது ரெண்டுமே சிமிலராக தெரிகிற மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்து கொஞ்சம் பட்ஜெட்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம சால்வுட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த லிவிங்லேருந்து நம்ம வந்து பெட்ரூம்ஸ் போகலாம். இங்கே வந்து நம்ம ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோம். ஸோ லிவிங்லேருந்து கெஸ்ட்டு வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. இது வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் ஆகுது. ஸோ இங்கே வந்து ஒரு கெஸ்ட் பெட்ரூம் சின்னதாக கொடுத்துருக்கோம், 11x11 சைஸில். கிராஸ் வென்டிலேஷனுக்காக 2 சைடு விண்டோஸ் இருக்கும். இந்த விண்டோக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு விண்டோ சீட்டிங் கொடுத்துருக்கோம். அகைன் இது ஒரு கிரானைட் ஸ்லாப்லேயே கொடுத்துருக்கோம். அடுத்ததாக இப்போ நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம். ஸோ ரூம்ஸோடைய டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரேம் வந்து நீம் வுட்டில் பண்ணியிருக்கோம், வேப்ப மரத்தில். டோர்ஸ் வந்து லேமினேட்டட் ஃப்ளஷ் டோர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு கார்விங் டிசைன் வந்து கொடுத்து அதை வந்து பிளாக் கலரில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஹேண்டில்ஸ்லாம் வந்து ஒரு கிளாசிக்கான டிசைன் இருக்க மாதிரி சிம்பிளாக இருக்கும், ஒரு ஆல் ட்ராப் இருக்கும். இதுதான் இந்த வீட்டோடைய மாஸ்டர் பெட்ரூம். இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 11 ஃபீட் பை 16 ஃபீட் இருக்குது. ஸோ நல்ல ஒரு கிங் சைஸ் காட்னாலும் இந்த சைஸ் பெட்ரூமில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சவுத்தில் வந்து தலை வைக்கிற மாதிரி இருக்கும். காட் இப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணோம்னா 2 சைடும் வந்து நடக்கிறதுக்கு வந்து இடம் இருக்கும். இந்த ஸ்பேஸ் வந்து எம்டியாக விட்டுருக்கோம். ஸோ அங்கே வந்து ஸ்டீல் பீரோ வைக்கலான்னு சொல்லி கிளைண்ட் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த இடத்துல இந்த விண்டோவில் வந்து ஒரு ஸ்பெஷல் திங் இருக்குது. இப்போ மற்ற விண்டோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக நீங்கள் அவுட் சைடு வந்து பார்க்கலாம். பட் இந்த விண்டோவில் வந்து வெளிப்பக்கம் வந்து நீங்கள் ஒரு வால் மட்டும்தான் பார்ப்பீங்க. இது ஒரு பே விண்டோ மாதிரி இருக்கும் இது. ஸோ இந்த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து ஒரு கோயில் இருக்குது. ஸோ கோயில் வந்து டைரெக்டாக ஃபேஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ற ரீசனுக்காக ஒரு வால் கொடுத்துருக்கோம் நம்ம விண்டோவில். பட் சைட்ஸில் வந்து ஓப்பனிங்ஸ் இருக்கிறதுனால வென்டிலேஷன் வந்து பாதிக்காமல் இருக்கும். இது வந்து இந்த பெட்ரூமுடைய அட்டாச் டாய்லெட். இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 5 feet by 11 feet இருக்கும்.
ஸோ இது ஒரு ஷவர் ஏரியா மாதிரி நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். ரொம்ப மினிமலிஸ்டிக்காக தான் நம்ம வந்து டைல்ஸ் தான் வந்து லே பண்ணியிருக்கோம். இங்கே 7 feet மட்டும்தான் இருக்கும் டைல்ஸ். சிங்கிள் பீஸ் கமோட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டில் எல்லா சிபி ஃபிட்டிங்ஸும் வந்து நம்ம ஜாக்வாருடைய எஸ்கோ மாடல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், பேசிக் ரேஞ்சிலே வந்து நல்ல குவாலிட்டியும் கிடைக்கும். இப்போது நம்ம நார்த் வெஸ்ட்டில் வந்து ஒரு கெஸ்ட் பெட்ரூம் பார்த்தோம். அதுக்கப்புறமா சவுத் வெஸ்ட்டில் வந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தோம். இப்போ சவுத் ஈஸ்டில் கிச்சன் இருக்குது, அதை பார்ப்போம். கிச்சனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக்கான ஒரு டிசைன் தான் இருக்கும். கிச்சன் பொறுத்த வரைக்கும் நம்ம மாடுலர் கிச்சன் மாதிரி பண்ண கிடையாது. ரீசன் என்னென்னா, இந்த வீடை வந்து யூஸ் பண்ணக்கூடியவங்க வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் கப்புள்ஸு. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாடுலர் கிச்சன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க கேட்ட மாதிரி ரொம்ப சிம்பிளான பேஸ் யூனிட்டில் வந்து நம்ம ஷெல்ஃப்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எல்லா ரூம்ஸ்லேயும் வந்து நம்ம மேஜராக வந்து வார்ம் ஒயிட் கலர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். பட் கிச்சனில் மட்டும் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஒயிட்டு தான் இருக்கும். ரீசன் என்னென்னா, கிச்சனில் வந்து நம்ம வார்ம் லைட் வந்து எப்பயும் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம குக் பண்ணும்பொழுது நம்ம ஃபுட் என்ன கலரில் இருக்குன்றதை நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. அதனால் கிச்சனுக்கு மட்டும் நியூட்ரல் கலர் வந்து யூஸ் பண்ணணும். ஸ்டேர் கேஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ளோரிங் வந்து லெப்பத்தரோ கிரைனட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கிளாஸியாகவும் இருக்கும், அதே சமயம் நம்மளுக்கு வந்து கிரிப்னஸும் அதிகமாக இருக்கும். இதனுடைய ரெயிலிங் பார்த்திங்கன்னா வந்து நம்ம எம்எஸ்சில் வந்து பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக நிறைய பேர் இப்போ வந்து எஸ்எஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பட் எஸ்எஸ்ஸை விட எம்எஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ரீபெயிண்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு பிடிச்சமான கலரில் மாற்றுறதுக்கு உண்டான ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பொதுவாக வந்து இன்டீரியரில் வந்து நம்ம ரெயிலிங் பண்ணும்போது மேக்ஸிமம் எம்எஸ் போகிறது வந்து நல்லது. காஸ்ட் வைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 50% தான் ஆகும். எஸ்எஸ்சில் எவ்வளோ ஆகுமோ அதில் பாதி மடங்கு தான் வந்து எம்எஸ்சில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு செலவாகும். இது ஒரு ஓப்பன் டெரஸ்க்கு போகக்கூடிய டோர். அந்த பக்கம் ஒரு ஓப்பன் டெரஸ் இருக்குது, அதுக்கு ஒரு டோர் இருக்குது. ப்ளஸ் இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம் நம்ம கீழே பார்த்த பெட்ரூம் அதே ஷேப் தான் இருக்கும். இதனுடைய அட்டாச் டாய்லெட் மட்டும் கீழே விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். மற்றபடி சைஸ் எல்லாமே வந்து கீழே இருக்க பெட்ரூம் மாதிரியே இருக்கும். இந்த வீட்டில் நம்ம ஜன்னல் பொறுத்த வரைக்கும் கண்ட்ரி வுட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து வேப்ப மரத்தில் பண்ணியிருக்கோம். இந்த ஷட்டர்ஸ் எல்லாமே நாட்டு தேக்கில் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரே கலரில் வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். டிம்பர் கோல்டன் ப்ரௌன் அப்படின்ற கலர் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கக்கூடிய கிரில்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் இருக்கும். இது ஒரு ஃப்ளாட் செக்ஷன். இது வந்து 12 mm ஸ்கொயர் ராட்ஸ். சிம்பிளாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸி, அதே சமயம் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும்.